இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அப்பா மனசளவுல நிறைய வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா இலை. அவரோட புள்ளையா, அவருக்கு நான் ஏதாவது செய்யணும். இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். அந்த சிவாவை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவனுக்கு நல்லது பண்றேன்னு முடிவு பண்ணி அது இதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, நீங்க அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு தான் தெரிஞ்சிருமே. இருந்தாலும் சொல்றேன், புள்ள பாசத்துல என்னை ஏமாத்தி அவனுக்கு ஏதாவது செய்யலாம் நீங்க நினைச்சீங்க, நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கே தெரியும். அவனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் இடையில உங்ககிட்ட அத பத்தி எதுவும் கேட்கவும் மாட்டேன். என்னைக்கு ஏன் மகன் கபிலன் இங்க வரானோ அன்னைக்கு உங்க மகன் சிவா இந்த வீட்லயே இருக்க கூடாது. அத மீறி ஒரு நாள் அவன் இங்க இருந்தாலும் அன்னைக்கே நான் இந்திராணி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். நான் அமைதியா இருக்கேன்னு நீங்க அசால்ட்டா இருந்துராதீங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த சிவாவை வீட்டை விட்டு அனுப்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நான் சொல்றதையெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நம்ம ஃபேஸ் பண்ணதுலயே இதுதான் ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் நினைக்கிறேன் சிவா. ஏன் அப்படி சொல்ற? ஒரு பக்கம் அந்த மோனிகா எப்படியாவது நம்ம ஃபேமிலியை அவமானப்படுத்தணும்னு சுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த கபிலன் எங்க போயிருக்கான், வர்மா அவனுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கான்னு எதுவுமே தெரியல. இப்படி ரெண்டு பக்கத்துல இருந்தும் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. நாம எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கோமோ? நாம போற ரூட் கரெக்ட் தான்னு உங்களுக்கு தோணுதா சிவா? எனக்கும் கூட அந்த டவுட் இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா அதை நாம உடனே மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா ஃபேமிலி, ஒர்க் இது ரெண்டுமே நமக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. இது ரெண்டையுமே நல்லபடியா பாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. முதல்ல இந்த மோனிகாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டணும். சும்மா இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நான் இப்பவே போய் ரித்திகா கிட்ட பேசுறேன். ஐலி, அவகிட்ட பார்த்து பேசு. நாம ரித்திகாவை விசாரிக்கிறது அக்காவுக்கு தெரியக்கூடாது. அப்புறம் அக்கா ரித்திகாவை வேற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.